மாசு இருக்கிறார் பார், சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்க பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியா இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறோம். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனா சொல்றேன். அது தவறான இந்த மக்களை நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. என்னைக்குமே ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க தவறா பேசுங்க, எல்லாமே நம்ம மக்கள் தான். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பிடிக்கல, ஆட்சி என்ன நடந்து சில தவறுகள் இருக்குது, அது எல்லாரையும் சொல்ல முடியாது. மக்கள் நம்ம என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. மக்கள் என்றைக்குமே அவங்க நல்ல தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. 5000 எல்லாமே கொடுத்தாரு, அவரோட நம்பிக்கை இருந்துச்சு நம்ம கண்டிப்பாக வருவோம். நல்ல திட்டங்களை பண்ணியிருக்காங்க. ஊடகங்கள் எல்லா மந்திரியும் கண்காணிக்க முடியாது, சில பேர் தவறு பண்ணியிருக்காங்க. அது இல்லைன்னு இருக்கு, இருந்தாலும் அவர் எவ்வளோ பண்ண முடியல, அது ஒரு மைனஸ் தான். இருந்தாலும் நல்ல ஆட்சி கொடுத்துச்சு. ஆனால் மக்கள் மத்தியில் தேவையில்லாமல் ஒரு அவர் ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல. அவர் ஒரு ஆதகம் பேல கண்டிப்பா. ஏன்னா அவ்வளோ நல்லா தான் வந்துட்டு இருந்தது, தோத்துட்டாங்க. அதனால அந்த இருக்கும் வெளியில ஆதகம், தோத்துட்டோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு தோத்துட்டோமே அப்படின்றது இருக்கும் இல்லையா. அதுக்காக பொதுமக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அந்த பொதுமக்களுக்கே நல்லா சாவு வராதுன்னா எப்படி? அதானே அத்தவாட்டி அவர் நிற்கணும் இல்லை. இந்த பொதுமக்கள்லாம் கேட்டாங்களா? கேட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அத்தவாட்டி நிற்கும் போது அதே தீர்வு தான். உங்களுக்கு தான் ஓட்டு போடணும், எழுதியா வச்சிருக்கீங்க, பத்திரமா கொடுத்துருக்கு. நல்லதை செய்வோம், ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம், அதுவும் ஒரு தலைவர் அவருக்கு ஏன் பேசுறதா நினைக்கிறீங்க? அதான் அவங்க வைத்தறிச்சு இல்லைங்க, அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. இவன் நம்ம வரமாட்டான்னு நினைச்சோம். ரஜினி மாதிரி அரசியல் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கமலுக்கு வந்தாரு, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்தாங்க, போயிட்டாங்க. இவரும் அப்படி போயிட்டுருவாருன்னு நினைச்சாங்க, வந்துட்டாரு. பொறுக்க முடியல. இன்னும் என்னென்ன பேசுவாங்க, ஆதங்கத்துல பேசுறாங்களா, கோவத்துல பேசுறாங்க? ஆதங்கம், வெறுப்பு, வெறி, பதவியில் என்ற வெறி, ஆதங்கம். கொள்ளடிக்க முடியலையே, கொள்ளடிக்க விட மாட்டாங்கல்ல. திருதராஷ்டிர கான்செப்ட்னா தெரியுமா? எல்லாம் நானே அனுபவிக்கணும், எனக்கே அனுபவிக்கணும், என் சொந்தமே அனுபவிக்கணும்னு நினச்சி அது வேற அவங்ககிட்டயே போயிட்டோம்னா அது என்ன அர்த்தம்? பொறாமை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம். அது ஒரு வெறியை கிளப்பி விட்டுருது. அதனால எனக்கு ஓட்டு போடாதவங்களாம் செத்து போயிடணும், நாசமாக போயிடணுன்றே. அடுத்த வாட்டி உனக்கு இவன் ஓட்டு போடாதானடா வர முடியுன்றது தெரில. இது அறியாமையில் இருக்காங்க. அவங்கள மன்னிப்போம். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இயேசுநாதர் சிலுவையில் சொன்னாராம். அது மாதிரி வீல் ஃபர்கிதம். அவங்க ஒரு ஆதங்கத்தினால தோல்வியில் வந்துட்டோம். ஆனால் இதே மேடையில் பெஸ்ட் எனக்கு இயேசுநாதர் தான் செல்லு ஓடிட்டு இருக்கு. ஆமாம், நான் மதம் மாறல, நான் கட்சி ஆனால் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. குர்ஆனை பற்றி கேட்டால் குர்ஆனை சொல்லுவேன், பைபிளை பற்றி கேட்டால் என்ன பூமியில் எல்லாருக்கும் வாழ தகுதி இருக்குது, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் என்னுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்த சுதந்திரத்தை கெடுக்கக்கூடாது. எனக்கு ஃபுல் வால்யூமில் பாட்டு கேட்கணுன்ட்டு ஆசை. நீங்களுக்கு வியாதிக்காரன் நிம்மதியாக சைலண்ட்டாக படுத்துக்கணும்னு உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? உங்கள் உரிமையை கெடுக்காத என் சுதந்திரத்தை அனுபவிக்கணும். காதில் இதை இப்போ ஹெட்செட்டை போட்டுன்னு பண்ணணும். இதே மாதிரி மற்றவங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்காத, அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்குது, அவங்களும் பூமியில் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறாங்க, அவங்களையும் வாழ விடணும், வாழ விடுன்ற அந்த கான்செப்டில் இருந்தால் அமைதியாக இருக்கும், நாடே சுமூகமாக இருக்கும்.